விப்ரோட குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? 1945ல MH ஹாசன் பிரேம்ஜி ஆரம்பிச்சிருக்காரு வெஸ்டர்ன் இந்தியா வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். இதை தான் விப்ரோன்னு சொல்றாங்க. சில பேர் விப்ரோ வெஸ்டர்ன் இந்தியா பாம் ரிஃபைன்ட் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படினாலும் ரெண்டும் ஆயில் பிசினஸ் தான் குறிக்குது. இன்ஃபேக்ட் விப்ரோவோட லோகோ சன்ஃபிளவர் ஆயில் பிசினஸ்க்கு வச்ச லோகோவா. 1966ல இவங்க பிசினஸ்க்கு ஒரு பெரிய ஷாக். ஹாசன் பிரேம்ஜி அவர்கள் காலமாகிறாங்க. அப்ப 21 வயசுல ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்சுட்டு இருக்க அசிம் பிரேம்ஜி அவர்கள் சார்ஜ் எடுக்கிறாரு. அவர் தான் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் லைட் இன்ஜினியரிங்க்கு டைவர்சிஃபை பண்றாரு. 1970ஸ்ல ஆயில்ஸ் கூட லாண்ட்ரி சோப்பும் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸும் பண்றாங்க. அப்பவுமே சின்ன கம்பெனி தான், ஆனா நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றவங்களா மாறுறாங்க. 1985ல விப்ரோ சந்தூர் சோப்ஸ் லான்ச் பண்றாங்க. உடனே ஓவர் நைட்ல ஓஹோன் ஆகிடல, பட் ஓவர் த டைம் தே ஃபவுண்ட் தியர் பிளேஸ். சந்தூர் மாம் ஆட்ஸை பத்தி இன்னும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அப்புறம் 1977ல எவனோ எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா முடியுது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியா புது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. அதுல மல்டிநேஷனல்ஸ்க்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. மெஜாரிட்டி ஓனர்ஷிப்பை டைல்யூட் பண்ணிட்டு டெக்னாலஜியை ஷேர் பண்ணணும், இல்லாட்டா இந்தியாவை விட்டு வெளியேறணும். IBM இந்தியாவை விட்டு வெளியேறாங்க. இது இந்தியாவோட கம்ப்யூட்டிங் மார்க்கெட்ல ஒரு வெற்றிடத்தை உருவாக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அசிம் பிரேம்ஜி கேப்சர் பண்ணிருக்காரு. ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பேரை மாத்துறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் பர்சனல் கம்ப்யூட்டரை 1981ல லான்ச் பண்றாங்க. 1982ல விப்ரோ லிமிட்டடா மாத்துறாங்க. லோக்கல் மார்க்கெட்ல சக்சஸ் பாக்குறாங்க. ஹார்ட்வேரோட நிப்பாட்டாம சாஃப்ட்வேர் டிவிஷனும் ஆரம்பிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் 1980ஸ்ல ஃபுல் ஃபிளெஜ்ட் ஐடி கம்பெனியா ஆகிடுறாங்க. மற்ற பிசினஸும் பேரலா போயிட்டே இருக்கு. கன்சியூமர் பிசினஸ் கேஷ் ஃப்ளோவை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. அதை வச்சு டெக் பிசினஸ்ல ரிஸ்கி பெட்ஸ் எடுக்கிறாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற நேரம் தான் இந்தியா 1991ல எக்கானமியை லிபரைஸ் பண்ணிட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வெல்கம் பண்றாங்க. IBM திருப்பி உள்ள வர்றாங்க. விப்ரோ பொசிஷன் ஒரு த்ரெட் ஃபேஸ் பண்ணுது. அப்போ இந்தியாவை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ ஐடி ஒர்க்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லோவர் காஸ்ட்காக அவுட் சோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இதுல லேபர் காஸ்ட் ஆர்பிட்ராஜ் தான் இந்தியாவை ஐடி ஹப் ஆஃப் த வேர்ல்ட் ஆக்குது. அப்புறம் 1990s அண்ட் 2000ஸ்ல ப்ளோன் ஐடி சர்வீசஸ் அண்ட் அவுட் சோர்சிங் ப்ரொவைடரா இருக்காங்க. 2013ல நான் ஐடி பிசினஸ் விப்ரோ என்டர்பிரைஸ் அப்படின்னு தனி பிரைவேட் என்டிட்டியா பிரிச்சுறாங்க. அதுவும் 17,000 கோடி பண்ற ஒரு பிசினஸா தான் இருக்கு FY 2022லயே. ஆனா ஐடி பிசினஸ்ல தான் ஸ்பாட்லைட் இருக்கு. இங்க ரெவென்யூ 89,000 கோடி பார்த்திருக்காங்க FY 2025ல.